அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய ஏகாதசி நாளன்று பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பச்சை நிறத்திலான துணி, 6 எண்ணிக்கையிலான ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற 5 ரூபாய் காயின். 3 பொருளுமே ஏலக்காய் வந்துட்டு மகாலட்சுமிக்குரியது, பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரியது, 5 ரூபாய் காயின் பார்த்திங்கன்னா குபேரருக்குரியது. இந்த 3மே தனவசியத்தையும் பண ஈர்ப்பு தன்மையும் கொண்டது. இதை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியோட முழு அருளும், மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய அந்த அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 3 பொருளையும் இந்த பச்சை நிற துணியில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதுக்கு குங்குமம் வச்சுட்டு நம்ம பூஜை அறையில் இருக்கிற பெருமாள் படம் இல்லைன்னா மகாலட்சுமி படத்துக்கு கீழே இதை வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றி அதில் நம்மோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கோரிக்கை சங்கல்பமாக வச்சு நம்ம வேண்டிட்டு இந்த முடிச்சை பெருமாள் படத்துக்கு கீழே ஒரு இரவு ஃபுல்லாக வந்துட்டு இருந்த பின்னாடி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு போகிறப்ப இந்த மூட்டையை எடுத்து இதில் இருக்கிற ஏலக்காயை நம்ம பீரோவிலையோ காசு வைக்கிற இடத்துலையோ இல்லைன்னா சாமி முன்னாடி ஒரு பச்சரிசியில் காசு குவியல் வச்சுருப்போம், அது மேலேயும் வச்சுக்கலாம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஏதாவது பூஜை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயினை நம்ம பணம் வைக்கிற இடம் இல்லைன்னா நம்ம பர்ஸில் இதில் வச்சு நம்ம எப்பயுமே பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். வழிபாட்டை யார் வேணுன்னா பண்ணிக்கலாம். இது பணத்தை ஈர்ப்பதற்கான வழிபாடு தான். இதை மாலை நேரத்தில் சுக்கிரஹோரையில் 8 to 9 அந்த மணி அளவில் பண்ணால் மிக சிறப்பான பலன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப மகாலட்சுமி வசியமும் உண்டாகும், மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கும், திடீர் பண வரவு ஏற்படும், வீட்டில் இருக்கிற தரித்திரமெல்லாம் நீங்கும். இந்த வழிபாடு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், மிக அருமையான பலன் கிடைக்கும், மணி அட்ராக்ஷன் ஏற்படும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.